கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்பியன்ஸ் டிராபி 2025 பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்றாங்க. ஆனா அது பாகிஸ்தான்ல நடக்குமா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியல. ஏன்னா இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போக மாட்டாங்க. ஸோ மேபி ஏதாவது ஒரு காமன் கிரவுண்ட்ல நடத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாய்ஸா மேபி UAE, ரெண்டாவது சாய்ஸா மேபி ஸ்ரீலங்காவா இருக்கும். அதை பத்தின பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஆனா கண்டிப்பா சாம்பியன்ஸ் டிராபி நடக்கும். ஓகேவா? இப்ப இதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்திருக்கு. அதுதான் இன்னைக்கான வீடியோ கண்டென்ட். என்ன அப்படின்னா, இங்க இந்தியால எப்படி IPL நடக்குதோ அதே மாதிரி பாகிஸ்தான் சூப்பர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல ஒன்னு நடக்குது. PSL அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுலயும் நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. பொதுவாகவே இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மார்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்துவாங்க. அதுக்கு அடுத்தபடியா IPL வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மார்ச் ஏப்ரல் மேல வந்து நடத்துவாங்க. ஸோ எப்பவுமே ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஆடிட்டு அப்படியே IPL-க்குள்ள வந்து வருவாங்க. ஆனா இந்த வாட்டி வந்து இந்த 2025ல சாம்பியன்ஸ் டிராபி இருக்கு அப்படிங்கிறதுனால பாகிஸ்தான் சூப்பர் லீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் ஏப்ரல் மேல நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 10 அது மாதிரி ஆரம்பிச்சு மேல வந்து ஃபுல்லா நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க நடத்துறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, IPL-ஓட அந்த PSL கிளாஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. IPL வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த ஷெட்யூல் விண்டோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்ச்சோட எண்டில் ஆரம்பிச்சு ஏப்ரல் மே ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா IPL-க்கான விண்டோ தான். ஓகே, ஸோ இந்த டைம்ல வேர்ல்டு கிரிக்கெட்ல இன்டர்நேஷனல் மேட்ச் நடந்தாலே அது அந்த அளவுக்கு பெருசா யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா IPL அவ்வளோ பெரிய லீக். அதனால தான் IPL நம்பர் 1 இடத்துல இருக்கு. இந்த டைம்ல IPL-க்கு போட்டியா PSL நடத்த போறாங்க அப்படிங்கிறதே கேட்கறதுக்கு காமெடியா தான் இருக்கு. இதுல ஆனா பெரிய 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 பொருளாதார இழப்புகள் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ்ல சொல்லியிருக்காங்க. என்ன மேட்டர் அப்படின்னா, இப்போ ஆக்சுவலி வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ IPL சூஸ் பண்ணுவாங்களா PSL சூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக IPL தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா IPL க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் அவங்க சேலரி வாங்குறாங்க. பட் PSL அப்படி கிடையாது. PSL-ஓட வின்னிங் அமௌண்ட்டே ரொம்ப கம்மி தான். ஓகே, ஸோ அதனால கண்டிப்பாக ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு PSL வேணாம், நாங்கள் IPL ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு IPL-க்கு வந்துருவாங்க. மேபி IPL-ல செலக்ட் ஆகாத பிளேயர்ஸ் வேணும்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா PSL ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது கண்டிப்பாக பாகிஸ்தானோட ரெவன்யூ போர்டையே பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பிரான்சைஸ் லீக் அப்படிங்கிறது என்னதான் ஒரு தனிப்பட்ட இதுவா இருந்தாலும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் போர்டோட தான் இணைஞ்சு இருக்கு. இப்போ எப்படி BCCI வந்து IPL இணைச்சு பண்றாங்க அது மாதிரி தான். ஓகே, ஸோ இதனால மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா சாம்பியன்ஸ் டிராபி இருக்கிறதுனால அவங்க இந்த ஒரு ஷெட்யூல்ல தான் அதை நடத்த முடியும் அப்படிங்கிற இதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இது IPL விஸ் PSL அப்படின்னு போறப்போ இது பாருங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்து பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதுல வந்து இது வேற உள்ள வந்துச்சு. இது மாதிரி ஒரு கிளாஸ் நடந்து எல்லாருமே IPL பக்கம் வர்றாங்க அப்படின்னா PSL வந்து கண்டிப்பா ஒரு பெரிய பெரிய டவுன் ஆஃப் த லீகா மாறுறதுக்கும் அண்ட் இதை தாண்டி ரெவன்யூ வைஸ்ல பயங்கரமா அடி வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், ஆப்வியஸ்லி இதை பத்தி PSL போர்டு பாகிஸ்தான் போர்டு வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க. இந்தியா கூட கிளாஸ் வச்சுக்க கூடாது IPL-ல அப்படின்னு சொல்லிட்டு மேபி வேற விண்டோ தேடலாம். ஆனால் வேற விண்டோ தேட முடியுமாங்கிறது தான். ஏன்னா அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் டியூட்டிஸ் வந்து எல்லாருக்கும் வந்துடும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் தான். அந்த விண்டோவில் தான் நடத்துகிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். மேபி பாகிஸ்தான் பிளேயர்ஸை மட்டும் வச்சு இல்லை IPL-ல செலக்ட் ஆகாத பிளேயர்ஸ் ஃபாரின் பிளேயர்ஸை வச்சு நடத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இது வந்து நேற்றையிலேருந்தே சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய பேச்சு பொருளாயிட்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டையும் சரி அந்த சூப்பர் லீக் அந்த கமிட்டியை சரி நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி IPL கூட வந்து போட்டி போட வர்றீங்களா, IPL கூட உங்களால நிக்க முடியுமா அப்படிலாம் சொல்லிட்டு. அவங்க போட்டிக்குன்னு வர்றாங்களான்லாம் எனக்கு தெரியல. வேற விண்டோ கிடைக்கல அப்படின்னா அந்த 3 மாசத்துக்குள்ள தான் நடத்தணும். அப்படி நடத்தினாங்கன்னா அது IPL-ஓட கிளாஷா மாறுது. வேற எதுவுமே கிடையாது. எஸ், இது நிறைய பேருக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது PSL விஸ் IPL 2025 அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.